ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லக்ஷ்மி பேசுகிறேன். இப்போ நம்ம வந்து நார்மல் பேண்ட்டுக்கு வரோம். ஓகேங்களா? நார்மல் பட்டியாலா. ஓகேங்களா? இப்போ வந்து இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடு வந்து கட்டிங் வரணும், ரைட் சைடு வந்து ஃபோல்டிங் வரணும். நமக்கா வந்து 2 ஃபோல்டிங் வரணும். நமக்கு எதிர்க்க ஆப்போசிட்டில் வந்து 4 கரபாகம் வரணும். சரிங்களா? ஓகேங்களா? இப்போ நம்ம ஈவனாக ஃபோல்டிங் பண்ணி போட்டுட்டோம். இங்கே வந்து ஈவனாக வந்து ட்ரிம் பண்ணிட்டோம். ஓகேங்களா? போட்டுட்டு நம்ம வந்து ஹைட்டு வந்து 38. ஓகேங்களா? நம்ம ஹிப்பில் இருந்து கீழே பாதம் வரைக்கும் 38. 38ல் வந்து -5. எப்பயுமே வந்து 38ல் -5 பண்ணணும், நார்மல் பேண்ட்டுக்கு மட்டும். ஓகேங்களா? 38ல் -5 போச்சுன்னா, 38ல் -5 போச்சுன்னா மீதி 33. ஓகேங்களா? பாருங்க, 33 ஃபஸ்ட்டு மார்க் பண்ணணும். ஓகேங்களா? 33 மார்க் பண்ணிவிட்டு கேன்வாஸ் வச்சு ஃபோல்டிங் பண்ணணும். அதனால் 1.5. ஓகேங்களா? 2 மார்க்கிங் பண்ணிவிட்டு இந்த 35 மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அங்கே வந்து 6.5 மார்க் பண்ணணும். 6.5 ஒரு மார்க்கிங்கு, 1 இன்ச்சில் ஒரு மார்க்கிங். 6.5ல் வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங் வரும், 1.5ல் வந்து கட்டிங் வரும். ஓகேங்களா? மார்க் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த கோல் அப்படியே வைக்கணும். ஏன்னா இது வந்து நார்மல் பட்டியாலா. ஓகேங்களா? அதனால் இந்த கரபாகம் வரைக்கும் வச்சுக்கலாம். அது எவ்வளோ வரணும்னா, இங்கே பாருங்கள், நார்மல் பேண்ட்டில் வந்து இங்கே பாருங்கள், இந்த ஃபோல்டிங்லேருந்து நார்மல் பேண்ட்டுக்கு வந்து 17.5 வைக்கணும். ஓகேங்களா? நார்மல் பேண்ட்டுக்கு வந்து 17.5 வைக்கணும். இல்லை எனக்கு ஃப்ளீட்ஸ் அதிகமாக வேணும்னா இருக்கிற பண்ணால் அப்படியே வச்சிடலாம். ஓகேங்களா? இந்த இடம் வந்து கரபாகம். சரிங்களா? இது எந்த இடம்னா 2 காலும் ஜாயிண்ட் ஆகுது பாருங்கள், மிடில் ஜாயிண்ட். ஓகேங்களா? நடுவில் 2 காலும் ஜாயிண்ட் பண்ணுற இடம். ஓகேங்களா? பாருங்க, இடுப்பு பட்டி வந்து இப்படி வருது இல்லைங்களா? இந்த சென்டர் பாயிண்ட். ஓகேங்களா? இந்த சென்டர் பாயிண்ட் தான் இந்த இடம். ஓகேங்களா? இந்த இடம் வந்து 3 மெஷர்மெண்ட் வருங்க. நார்மல் ஸ்டார்டிங் சைஸ் வந்து 9 இன்ச்சஸ் வரும். கொஞ்சம் ஃபேட்டாக இருந்தாங்கன்னா 10 வரும், ரொம்ப ஃபேட்டாக இருந்தாங்கன்னா 11 வரும். சரிங்களா? இந்த சென்டர் ஜாயிண்ட். ஓகேங்களா? இப்போ நம்ம இவங்களுக்கு வந்து 9 தான் வைக்கிறோம். சரிங்களா? 9 வச்சுட்டு பாருங்கள், இந்த கரபாகத்துலேருந்து 5 இன்ச்சஸில் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போடணும். 5 to 5 வந்து எல் மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கணும். ஓகேங்களா? இங்கே வந்து 1 இன்ச்சில் ஷேப் எடுத்துக்கணும். சரிங்களா? 1.5 எடுத்துக்கலாம். 1.5ல் ஷேப் எடுத்துக்கணும். சரிங்களா? இப்படி எடுத்துக்கணும். இப்படி எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இது வந்து பெண்டு ஷேப்பு. ஒரு சைடு வந்து பெண்டு ஷேப் வரும், ஒரு சைடு வந்து ஸ்ட்ரெயிட் ஷேப் வரும். இந்த ஸ்ட்ரெயிட் ஷேப்பில் இங்கே பாருங்கள், இந்த ரவுண்டு கர்வ் வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், அந்த ரவுண்டு கர்வ்லேருந்து நம்ம செகண்ட் மார்க்கிங் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த செகண்ட் மார்க்கிங்கில் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு இதில் ஜாயின் பண்ணணும். இப்படி ஜாயின் பண்ணணும். இது லைனாக இருக்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், புரியலாம் வந்து ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இந்த ரவுண்டுலேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட் எடுத்துன்னு போய் இதில் ஜாயின் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ கால் மட்டும் மார்க் பண்ணிட்டோங்க. இப்போ கட்டிங் பண்ணிடலாம். இது பாருங்க, 2வது மார்க்கிங்கில். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மார்க்கிங், செகண்ட் மார்க்கிங்கில் கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு இது எப்படி என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்கள், இப்போ நம்ம வந்து 6.5 ஒரு மார்க்கிங் பண்ணோம், 7.5 ஒரு மார்க்கிங் பண்ணோமா, இங்கே 7.5 மார்க்கிங் பண்ணோம்னா இங்கே 8.5 மார்க் பண்ணிடணும். இப்படி இதில் இப்படி கர்வ் வரைஞ்சிடணும். ஏன்னா இது கேன்வாஸ் இப்படி மடிக்கும் போது இந்த கர்வ் வந்து இதில் வரணும். ஓகேங்களா? இப்போ இங்கே கட் பண்ணிடலாங்க. இது வரைக்கும் கட் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த எல் இங்கே பி கண்டிப்பாக வரணும். ஏன்னா வந்து நம்மளுக்கு இப்படி மடித்து பண்ணும்போது, கேன்வாஸ் வச்சு பண்ணும்போது இந்த பி கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கேன்வாஸ் வச்சு அதில் ஃபோல்டிங் பண்ணால் கரெக்டாக வரும். சரிங்களா? கட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த கட்டிங் வந்து அந்த யூவில் போய் ஜாயின் ஆகணும். யூ ஜாயின் பண்ணணும். அவ்வளோதாங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த ஃபோல்டிங்கில்
ஒரு நேட்ச் பண்ணிக்கணும். இப்போ கால் கட் பண்ணிட்டோங்க. கால் கட் பண்ணிட்டோம். இப்போ ஹிப்பு. ஓகேங்களா? ஹிப்பு வந்து இது பாருங்க, இதில் டபுள் பீஸ் இருக்கும். ஓகேங்களா? இதில் டபுள் பீஸ் இருக்கும். ஒரு பீஸ் எடுத்துருங்க. ஒரு பீஸ் எடுத்துருங்க. இப்படி போட்டு இந்த ஹைட் வந்து 9 inches வைக்கணுங்க. இதில் லைன்ஸ் இருக்கிறதுனால இதிலே இழுத்துக்கலாம். ஹிப் வந்து 40. 40னா 40 வைக்காதீங்க. 40னா 21 வச்சுக்கோங்க. 21 ஒரு மார்க்கிங்கு, 1 inch ஒரு மார்க்கிங். ஓகேங்களா? உங்களுக்கு 40னா நம்மளுக்கு போடுறதுக்குலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் ஸ்டார்டிங் அளவே வந்து உங்களுக்கு 21 தான். 21ல் வந்து ஹிப் ரவுண்ட் வந்து 21னா வந்து உங்களுக்கு 42 வரும் ஹிப் ரவுண்டு. 42னா வந்து இதில் வந்து ஹிப் ரவுண்டில் 42, 45, 50 இதுக்கு மேலே எவ்வளோ அதிகமாகுதோ அது மாதிரி பண்ணிக்கலாம். இது இடுப்பு அளவு எப்படி எடுக்கணும்னா, பேண்ட்டுக்கு உயரம் வந்து நம்ம இடுப்பு நாடா கட்டுவோம் பாருங்கள், அந்த இடத்துலேருந்து நம்ம கால் செயின் போடுறோம் பாருங்கள், அந்த ஹைட் வரைக்கும் எடுக்கணும். இப்படி இந்த ஹைட்டு. ஓகேங்களா? எவ்வளவோ அதை மெஷர் பண்ணிக்கோங்க. ஹிப் ரவுண்டுன்னு எடுக்கும்போது கரெக்டான ஹிப் ரவுண்டு எடுத்துக்கோங்க. டைட்டாகவே எடுத்துக்கோங்க. ஒரு விரல் உள்ளே விட்டு இங்கே பாருங்க, இப்படி எடுக்கும்போது இப்படி ஒரு விரல் இப்படி உள்ளே விட்டு எடுத்துக்கோங்க. இந்த இது எவ்வளோ இருக்கும் வருதோ அதுலேருந்து +10 எடுக்கணுங்க. இப்போ ஒருத்தருக்கு ஹிப் ரவுண்டு வந்து 40 வருது, கரெக்டான அளவு வந்து 40 வருதுன்னா +10 ஆட் பண்ணிக்கணும். அப்போ அவங்களுக்கு வந்து ஹிப் சைஸு 50. ஓகேங்களா? இந்த மாதிரி தாங்க மெஷர் பண்ணோம். இப்போ ஒருத்தருக்கு வந்து 30 வருதுன்னா +10 40 வரும். 40 வரும்போது மட்டும் நீங்கள் ஒரு 2 ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஹிப்பு வந்து இப்படி மேலே போடும்போது இந்த இடத்துல டைட்டாக போடுற மாதிரி இருக்கும், ஃப்ரீனஸ் இருக்கணும். அதனால ஒரு 2 inches ஆட் பண்ணிக்கோங்க. 40க்கு மட்டும் 2 ஆட் பண்ணிக்கோங்க. மற்றபடி அவங்களோட ஹிப் ரவுண்ட் அதுக்கு மேலே அதிகமாக வரும்போது ஹிப் ரவுண்டு எவ்வளவோ அதில் +10 மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்படி தான் வந்து நம்ம சுடிதார் பேண்ட்டு அளவு எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ இங்கே 9 inches வச்சுட்டோம். அதே மாதிரி இங்கே 9 inch வைக்கணும். இங்கே வருதுங்க, கொஞ்சம் தான் கம்மியாகுது. பரவாயில்ல, இது பீஸ்லாம் எதுவும் தேவையில்லை. ஓகேங்களா? அங்கே பாருங்க, இது நம்ம இங்கே ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா, அதில் போச்சுன்னா இது இந்த கார்னர் போயிடும். இது பீஸ்லாம் தேவையில்லை. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த அளவு வந்து ஹிப் ரவுண்ட் வந்து ஒரு பாதி இப்படி வந்து ரவுண்டாக வரதுல வந்து நம்ம வந்து 40 வச்சுருக்கோம். 40னா 42 வச்சுருக்கேன். 21 வச்சுருக்கேன். 21 இந்த ஃபோல்டிங்லேருந்து 21 ஒரு மார்க்கிங், 1 inch ஒரு மார்க்கிங். ஓகேங்களா? இப்போ இதை கட் பண்ணிடலாங்க. கட் பண்ணிட்டோம். பாருங்க, இந்த லைன்லேயே கட் பண்ணிடலாங்க. இந்த லைன் இருக்கிறதுனால நம்மளுக்கு லைன் போட தேவையில்லை. இந்த லைன்லேயே கட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இது இடுப்பளவு கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம நாடா கட் பண்ணோங்க. நெக்ஸ்ட் கரபாகம். ஒரு கரபாகத்தில் நம்ம இடுப்பு கட் பண்ணிட்டோம். அடுத்த கரபாகத்தில் வந்து நம்ம நாடா கட் பண்ணிக்கலாங்க. நாடாக்கு வந்து 2 inches போதுங்க. பாருங்க, 2 inches. ஓகேங்களா? இந்த லைனில் கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, இதில் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நாடா, இது இடுப்பு பட்டி, இது வந்து கால். ஓகேங்களா?
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.